ஹோம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் பகுதியில் கட்டுறது கையளவு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் கிளாத் பேக் டிசைனிங் காட்ட போகிறேன். இப்போ எல்லாருமே பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு நம்ம ஜூட் ப்ராடக்ட்ஸ் இல்லை பேப்பர் பேக்ஸ் அந்த மாதிரி மூவ் ஆகிட்டோம். ஸோ எல்லாருமே ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த கிளாத் பேக் நமக்கு பிளெயினாகவும் கிடைக்குது, ஸ்டிச் இந்த மாதிரி காதி கிளாத் பேக்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ இந்த கிளாத் பேக் நீங்கள் எப்படி அழகாக டிசைன் பண்ணி கொண்டு போகலான்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். கிளாத் பேக் டிசைன் தேவையான பொருட்கள் இந்த மாதிரி பிளெயின் கிளாத் பேக். இது காதி கிளாத் பேக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டில் லாங் ஹேண்டிலில் கிடைக்குது, ஸ்மால் சைஸும் கிடைக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. மார்க்கெட்டில் கிராஃப்ட் ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் அவைலபிள். இந்த ஸ்டென்சில்ஸ் ரீயூசபிள். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன், ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி பெர்மனெண்ட் டெக்ஸ்டைல் மார்க்கர்ஸ்னு உங்களுக்கு கிடைக்குது. சிங்கிள் பீஸாகவும் இருக்குது, பேக்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா துணியில் போடக்கூடிய பென்ஸு. ஸோ வாஷபிள். ஸோ இது ஃபிக்ஸ் ஆகிடும் ஃபேப்ரிக்கில். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். பிகாஸ் நான் பேக் நான் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேக் எடுத்துக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு அட்டையை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்கெட்ச் பென்னோட அந்த மார்க்கரோடது கீழே சீப் ஆகக்கூடாது, அதுக்கோசரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டென்சில் எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. சப்போஸிங் உங்களுக்கு டிசைன் எல் ஷேப் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்டரில் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மூவ் ஆகாத இருக்கிறதுக்கு 2 கார்னரில் ஒட்டிக்கோங்க. இப்போ முடிச்ச பிற்பாடு நீங்கள் சூட்டபிள் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. பெர்மனெண்ட் டெக்ஸ்டைல் மார்க்கர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கோ அதில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டென்சிலில் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மார்க்கர் பென்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்கள். கரெக்டாக அவுட்லைன் ஃபுல்லாக நல்லா நம்ம எப்படி கலரிங் பண்ணுவோம் கிரேயான்ஸு அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளார் நான் ரெட் கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்லா ரோல் பண்ணுங்கள். முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஃப்ளாருக்கு. இப்போ நான் ஒரு சிம்பிள் டிசைன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் 2-3 கலர் பென்ஸ் வாங்கிட்டு கூட அதை யூஸ் பண்ணலாம். பேக் வேண்டான்னா அதுக்கப்புறம் க்ரீன் எடுத்துக்கோங்க. க்ரீன் எடுத்துகிட்டு அவங்க எந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். சப்போஸிங் உங்களுக்கு 2 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் வேணும்னா கூட நீங்கள் ஒரு ஹாஃப் ஒரு லைட் க்ரீன், ஒரு சைடு டார்க் க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஃபினிஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஒரு போர்ஷன் லைட்டு, இந்த சைடு கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுக்குறேன்.
கோலம் போடுவோம். ஸோ நீங்கள் அழகாக ஒரு பார்டர் ஒரு கோலம் போடலாம். இப்போ இதே பேக் வந்து லாங் ஹேண்டில்லையும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து அழகாக கோலம் போடுங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன பேக்ஸ் வந்து குட்டி கைப்பிடியில் கிடைக்குது. இது வந்து நீங்கள் கல்யாண வீட்டுக்கு தாம்பலம்க்குலாம் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி பிளெயினாக வாங்கிட்டு நீங்களே டிசைன் பண்ணி அழகாக கொடுக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் ரெட் டெக்ஸ்டைல் மார்க்கர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பார்டர் டிசைனை போட்டிருக்கேன். இதே ஃபுல் பிளாக்ல நீங்கள் போடுங்க, டபுள் சர்க்கிள். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நீங்கள் மெஹந்திலாம் நல்லா போடுறீங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் மெஹந்தி டிசைன்ஸ் சும்மா மாங்காய் டிசைன் பட் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது இந்த ஹாஃப் ஒயிட் அண்ட் பிளாக்ல மட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஜஸ்ட் வந்து ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் கூட வரையலாம். ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் பேக்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங். ஸோ நீங்களும் வீட்டில் இருக்கும்போது உங்ககிட்ட இருக்க பிளெயின் கிளாத் பேக்ஸ் எல்லாம் அழகாக டிசைன் பண்ணுங்கள். ஸோ கிஃப்ட் பண்ணுங்கள், நம்மளோட பூமியை வந்து பாதுகாப்போம். இன்னைக்கு பார்த்த இந்த கிளாத் பேக் டிசைனிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்டுன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பெண்கள் சாய்ஸஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது ஒரு காமனான பிரச்சனை. அநேக பெண்கள் வந்து எங்கள் கிளினிக்கில் கேட்குறது முடி உதிர்தல் பற்றி தான். டாக்டர், எனக்கு கொஞ்ச நாளாகவே அப்படியே கொத்தாக முடி கொட்டுது, அது ஒரு தலை குளிக்கிறது கூட பயமாக இருக்குது, அது ஏன் அப்படி கொட்டுதுன்னு தெரியல, எனக்கு என்ன ப்ராப்ளம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டாக கேட்குறாங்க. அது ஒரு காமன் பிரச்சனையாக போயிடுச்சு. முடி உதிர்தல் வந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. நமக்கு நார்மலாகவே ஹேருக்கு வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. ஒரு க்ரோத் சைக்கிள், ஒரு ரெஸ்டிங் சைக்கிள், ஒரு ஃபாலிங் சைக்கிள்னு இருக்குது. அதிர்ஷ்டவசமாக நமக்கு அந்த க்ரோயிங் ஃபேஸ் தான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துலேருந்து ஒரு 6 வருஷம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் வந்து ஒரு சில மாதங்கள், அண்ட் ஃபாலிங் ஃபேஸ் வந்து ஃபியூ வீக்ஸ் அட் த மோஸ்ட் சில மாதங்கள் தான் விழும். ஸோ அதனால் நீங்கள் முடி விழுதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக அது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வந்து முடி வளர ஸ்டேஜும் வரும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன காரணத்தால் முடி கொட்டுதுன்னு நம்ம யோசிக்கணும். சடனாக ஏதாவது நிறைய நாள் ஃபீவர் இருந்தால், ஒரு 3 வாரம் ஃபீவரில் இருந்தாங்கன்னா அந்த முடி ஃபீவருக்கு அப்புறம் கொட்டும். இல்லாட்டி சில மாத்திரைகள் எடுத்துருந்தால் மாத்திரைனாலையும் கொட்டலாம். சில டைம்ஸ் வந்து நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்காக எடுக்கிற மாத்திரைங்களாலையோ இல்லாட்டி வேறு எதுக்காவது உடல் உபாதைக்காக எடுக்கிற மாத்திரைங்களாலும் முடி கொட்டலாம். ஸோ அந்த காஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணணும். தேர்ட் காஸ் வந்து நமக்கு அனீமியா இருந்தால் இல்லாட்டி தைராய்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாமல் வெறும் மேலே மட்டும் ஏதாவது நான் முட்டையை போட்டேன் இல்லாட்டி இந்த எண்ணெயை தடவினேன் அது போட்டேன்னா ஒன்றும் வேஸ்ட்டு தான். நமக்கு அடிப்படை காரணம் எதனால் முடி உதிருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போடுற சீரமோ ஆயிலோ அதெல்லாம் சேர்ந்து அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தவிர அதே மட்டும் நமக்கு முடி கொட்டுறதை நிறுத்தாது. ஸோ அதுவும் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. டயட்லேயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அனிமியா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அயர்ன் கண்டெய்னிங் ஃபுட் ஸ்டஃப்ஸ் லைக் கீரை வகைகள், இல்லாட்டி பேரிச்சம்பழம், இல்லாட்டி ஈவன் நாட்டு சக்கரை, இந்த முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை இதெல்லாம் ரொம்ப நல்லது அயர்ன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ப்ரோட்டீன் கண்டெய்னிங் ஃபுட் சாப்பிடணும். நிறையா முளைவிட்ட பயிறு, நட்ஸ், இதெல்லாம் அந்த வெள்ளைக்கரு உண்டு, முட்டையினுடைய வெள்ளைக்கரு, இதெல்லாம் வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்தை சேர்க்கும். ஸோ அதுவும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். அநேகமாக நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால காலையில் 6 மணிக்கே போயிட்டு சாயந்தரம் 8 மணி 9 மணிக்கு வராங்க. காலையில் டிஃபனும் சரியாக சாப்பிட்றதில்ல, மத்தியானம் சாப்பாடும் ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்றாங்க, நைட்டு வந்து டயர்டாக ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துறாங்க. ஸோ அது கரெக்டான போஷாக்கு, கரெக்டான வெஜிடபிள் இன்டேக் இல்லாட்டி ஃப்ரூட் இன்டேக் இதெல்லாம் இல்லாதனாலையும் முடி கொட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான என்ன சீரம்னு சொல்கிறாங்க, க்ரோத் சீரம்ஸ் இருக்குது, தென் விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்குது, அயர்ன் டேப்லெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா சேர்த்துக்கிட்டா முடி உதிர்தை தடுத்து முடி வளர்றதும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது நார்மலாக கொட்டுற முடி. சில பேருக்கு வந்து புழு வெட்டுன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு பேட்சாக முடி கொட்டியிருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால வரும். சில பேர் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவோம். அதோடு நம்மளுடைய ஓன் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுடைய ஹேர் செல்ஸை த்ரூ அவுட் பண்ணுது. அது ஏன் அப்படி நடக்குதுன்னு பாதி நேரம் சொல்ல முடியாது. பட் முக்கால்வாசி ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ், ஸ்ட்ரெஸ் அதிகமான மன உளைச்சல் காரணமாக இல்லாட்டி அதிகமான டென்ஷன் காரணமாக கூட அது முடி கொட்டும். அதுவும் நம்ம தகுந்த மருந்துகள் போடுவோம். நாங்கள் மேலாக்க ஸ்டீராய்ட் ஆயின்மெண்ட்ஸ்ன்னு போடுவோம், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அங்கேயே கொடுப்போம். அதில் அந்த முடி வந்துடும். இதே ஒரு 10 வயசு குழந்தைக்கு 11 வயசு குழந்தைக்கு முடி கொட்டு பேட்சாக முடி கொட்டிருந்தால், ஒன்று வந்து அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், காளான் இன்ஃபெக்ஷனால் வரும். செகண்ட் வந்து அந்த குழந்தையும் தானாக அதனுடைய முடியை இழுத்துன்னு இருக்கும். அது ஸ்கூல் டென்ஷனோ இல்லாட்டி ஏதோ ஒரு டென்ஷனில் தானாக அந்த முடியை பிடிச்சி இழுத்து விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன மருந்து போட்டாலும் அது முடி வளராது. ஏன்னா திருப்பி அது பிடுங்கி விட்டுரும். அதனால் அதுக்கு என்ன அது கண்டுபிடிச்சி அது காரணம் ஏன் அந்த குழந்தை டென்ஷனாக இருக்குது,
அது என்ன பிரச்சனை அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சாதான் அந்த முடி வளரும். புழு வெட்டுன்னு சொன்ன இல்லையா, சில குழந்தைங்களுக்கு சின்னதாக வரும். அது நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து வெங்காயம் தேய்க்கலாமா பூண்டு தேய்க்கலாமான்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலி அதுவும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். அது ஒரு இரிட்டன்ட் மாதிரி, அது ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணி அதை வந்து அப்படியே ஹேர் முளைக்கும். பட் அதுவே நமக்கு பாதகமாகவும் அமைஞ்சிரும். என்ன அந்த வெங்காயம் போடுறதுனால பூண்டு தேய்க்கிறதுனாலையோ அது அலர்ஜி மாதிரி ஆகிட்டு அங்கே புண்ணு மாதிரிலாம் ஆகிடும். அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணாமல் இருந்தாலே பெட்டர் தான் நமக்கு. அண்டு இது தவிர நிறைய பெண்களுக்கே கூட ஆண்கள் மாதிரி, ஆண்களுக்கு எப்படி சொட்டை வருதோ அந்த மாதிரி சில பெண்களுக்கு அந்த மாதவிடாய் நிற்கிற டைமில் வந்து பெண்களுக்கும் சொட்டை மாதிரி வரும். அது ஆண்கள் மாதிரி இல்லாமல் வகுடு வந்து ப்ராட் ஆகிட்டே போய் நடு தலையில் தான் கொஞ்சம் ஹேர் கொட்ட ஆரம்பிக்கும். பட் அந்த ஹேர் லைன் சொல்லுவோம், அந்த முன் பக்கம் வந்து ஹேர் கொட்டாது. ஆம்பளைங்க மாதிரி பின்னாடி போகாது சொட்டை. அது ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த 50 வயசுக்கு மேலே வர பெண்களுக்கு வரும். அதுக்கான மருந்து வந்து நாங்கள் மினாக்சிடில் அப்படின்னு ஒரு டாபிக்கல் லோஷன் போடுவோம். அண்டு அதே மாதிரி வேறு ஹேர் பெப்டைட்ஸ், க்ரோத் பெப்டைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஆயின்மெண்ட்டும் தடவை சொல்லுவோம். அண்டு ஆன்டி ஹேர் லாஸ் ஷாம்பூஸ்லாம் நிறைய வந்திருக்கு, அதுவும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அது வேறு மாதிரி ஒரு என்டிட்டி. அதுக்கான டெஸ்ட்டும் பண்ணுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முடியெல்லாம் எடுத்து ஒரு ட்ரைகோஸ்கோப்பின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நாங்கள் கம்ப்யூட்டரில் பார்ப்போம் என்ன மாதிரி ஹேர் கொட்டிருக்கு, எப்படி இருக்குது, அந்த ஸ்கேல்ப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அது நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வேறையாக இருக்கும். நார்மல் ஹேர் லாஸை விட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மல் ஹேர் லாஸ்க்கு நாங்கள் வெறும் நியூட்ரிஷனு, டயட் கண்ட்ரோல், லெஸ் டென்ஷன் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மினாக்சிடில் போடுறது மேலே, அப்புறம் சில சம்டைம்ஸ் உள்ளுக்கு சில டேப்லெட்ஸும் கொடுக்கறது, அது மாதிரி வேறு மாதிரி டீல் பண்ணுவோம். இப்போ நிறைய வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ஓன் பிளட்டை எடுத்து அதை செப்பரேட் பண்ணி அதில் இருக்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸ் இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறது, அது மாதிரியும் பண்ணுவாங்க. இல்லாட்டி லேசர் தெரப்பி, லோ லெவல் லேசர் தெரப்பின்னு சொல்கிறாங்க, அதுவும் வந்து ஹேரில் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இதெல்லாம் அப்புறம் ஃபைனலாக தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. பட் அது லேடிஸ்க்கு அவ்வளோவா சரிப்படாது. லோ லெவல் லேசர் தெரப்பி வரைக்கும் லேடிஸ் ஹேர் லாஸ்க்கு, அந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்க்கு நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேரை பற்றியோ இல்லாட்டி வேறு ஸ்கின் ப்ராப்ளம் பற்றியோ சந்தேகங்கள் வந்தால் இன்பாக்ஸ் pengalchoice@gmail.com அப்படின்ற இமெயிலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்க முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம முடி உதிர்வு பற்றி நிறைய விவாதித்தோம். ஸோ அடுத்து இது மாதிரி வேறு ஸ்கின் ப்ராப்ளம்ஸை பற்றி இன்னொரு எபிசோடில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வணக்கம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பெண்கள் சாய்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்னுமே கொஞ்சம் புதுசாக வந்திருக்கிற ஒரு ஜெல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பாலிஷு இல்லைனா வந்து ஜெல் பெயிண்ட் வச்சு பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்பைடர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் சிஸ்டம் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தின் லைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, த்ரெட் மாதிரியான லைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை வச்சு ஜியாமெட்ரிக் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். ஸோ ஜியாமெட்ரிக் டிசைன் அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. சும்மா வந்து ஒரு ரேண்டம் லைன்ஸ் எப்படி அதை வந்து போடணும் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் செக்மெண்ட்டில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சஃபயர் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மாதிரி சீ ப்ளூ க்ரீன் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். டார்க் டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆர்ட் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 4 ஃபிங்கர்ஸ்க்கு தனியாக போட்டுட்டு தம்க்கு செப்பரேட் போடுங்க. க்யூர் பண்ணுறேன் 60 செகண்ட்ஸ். ஸோ செகண்ட் கோட் உடனே ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரைடல் இல்லைனா கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கோல்டில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி பிங்க் மிக்ஸ்டு கோல்டு. எல்லோ மிக்ஸ்டு கோல்டாக இருந்ததுன்னா இன்னும் கூட அவங்களோட ஸ்கின் டோனை டார்க்கராக காட்டும். ஸோ லைட்டர் வெர்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன ஸ்பைடர் ஜெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்ஸில் வரும். ஸோ இதை வந்து இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், லைக் அந்த த்ரெட் மாதிரி உங்களுக்கு வந்து வரும்.
ஸோ இதிலேருந்து தான் வந்து நாம் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப தின் த்ரெட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மட்டும் நான் போட்டு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜெல் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சின்ன பீட் மாதிரி எடுத்துருந்தேன். எடுத்துகிட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன த்ரெட்டாக எடுக்கிறேன். ஸோ எந்த சைட்லேருந்து உங்களுக்கு வரணுமோ அந்த சைட் மட்டும் அழகாக பிடிச்சிக்கோங்க. ஸோ தட் லைன்ஸ் வந்து ஈஸியாக வரும். கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா லீனியண்ட்டாக எடுங்க. ஸோ நான் ஃபுல் நெயில்ஸ் வந்து கவர் பண்ணுறேன். லம்ப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களோட டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெயில் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன். இதை வந்து 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கணும். அண்ட் நெயில் வெளியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் போடும்போது தெரியாது. சைட்ஸில் ஸ்கின் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஸ்கின்னில் படும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆரஞ்ச் ஸ்டிக்கோ இல்லை உங்களோட இயர்பட்ஸ் அது வச்சு கூட வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணாமல் க்யூர் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண முடியாது. ஸோ 2 பக்கமும் எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் 60 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த டிசைனை வந்து நான் நோ வைப் டாப் கோட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே டிசைனை நீங்கள் வந்து மேட் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லைன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருக்கிற லைன்ஸ் கூட நல்லா விசிபிளாக இருக்கும். இதே மாதிரி மேட் ஃபுல் நெயில்ஸ் வந்து மேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கோல்டோ இல்லை சில்வர் லைனோ போட்டு பண்ணிங்கன்னா கூட இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஸ்பைடர் ஜெல் யூஸ் பண்ணி நம்ம பண்ண நெயில் ஆர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.